ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால परमेश्वर और जगत का उद्धारकर्ता जी उठा यीशु मसीह के बहुमूल्य नाम உங்க से எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम के अभिवादन देते हैं। நல்லா இருக்கீங்களா? क्या आप सब अच्छे हो? இன்னைக்கு ஆகஸ்ட் மாசத்தின் இரண்டாவது நாள். आज अगस्त महीने का दूसरा दिन है, இல்லையா? है ना? கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரா? परमेश्वर ने प्रतिज्ञा दिया है ना, மறந்துடாதீங்க. उसे भूलना नहीं, நிச்சயம் நிறைவேற்றுவார். निश्चय वो पूरा करेगा। வேதம் வெளிச்சத்தின் தியானத்தின் மூலமாக दीपक के रोश के ध्यान के உங்களை अनुसार சந்திப்பதில் आपसे मिलने நாங்கள் में எண்ணற்ற மகிழ்ச்சி கொள்ளுகிறோம். हम अनगिनत आनंदित होते हैं। நீங்க வசனம் கேட்க ரெடியா இருக்கிறீங்களா? क्या आप वचन सुनने के लिए तैयार हो? ஸ்தோத்திரம். உற்சாகமா இருக்கிறீங்களா? उत्साहित में हो? நிச்சயமா கர்த்தர் பேசுவார். निश्चय परमेश्वर बातें நாம் करेगा। இந்த வார்த்தையில கடந்து செல்லலாமா? हम आज के वचन की ओर जाएंगे, வாசிப்போம். पढ़ेंगे எரேமியா यिर्मयाह की पुस्तक 30ஆம் அதிகாரம் 30 अध्याय 17வது வசனம். 17वां वचन। நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி मैं तेरा इलाज करके உன் காயங்களை ஆற்றுவேன். तेरे घावों को चंगा करूंगा। ஆமென். हालेलुया। உன் காயங்களை ஆற்றுவேன். तेरे घावों को चंगा करूंगा। இந்த இருதயம் காயப்பட்ட இருதயமாக சில நேரம் அநேக நேரம் காணப்படுகிறது. कई बार ये हृदय जो है कई सारे घावों से चोट लग जाती है। இந்த இருதயத்தில் ஒரு ஆரோக்கியம் இல்லை. इस हृदय में एक आरोग्यता नहीं, இந்த இருதயத்தில் ஒரு சமாதானம் இல்லை. इस हृदय में एक शांति नहीं। இந்த இருதயம் காயப்பட்டு ये காணப்படுகிறது. हृदय पूरा घाव से भरा हुआ है। சொல்லுவாங்க தெரியுமா? कहते हैं ரெண்டு அடியாவது சவுட்ல அடிச்சிரு, 2 मार घाल पे मार ले, அது நடக்கும். वो चलेगा, இருதயத்தை காயப்படுத்தாதே. लेकिन हृदय को चोट मत पहुंचाओ, இருதயத்தை நோகடிக்காதே. हृदय को व्याकुल मत होने दो। மனிதர்கள் இருதயத்தை நோகடிக்கிறவள காணப்படுகிறார்கள். आज मनुष्य जो है हृदय में चोट पहुंचाते हैं, தகாத வார்த்தைகளை பேசி இருதயத்தை காயப்படுத்துகிறார்கள். अनचाहे बातों को बोलकर हृदय में चोट पहुंचाते हैं, செய்யாத குற்றங்களை சொல்லி இருதயத்தை जो காயப்படுத்துகிறார்கள். गलती नहीं किए उसे दोषी के रूप में ठहराते हैं। ஆண்டவர் சொல்றாரு, लेकिन परमेश्वर நான் कहता உனக்கு है ஆரோக்கியம் வர பண்ணி मैं तेरा इलाज करके உன் காயங்களை நான் ஆற்றுவேன். तेरे घावों को चंगा करूंगा। உங்களுக்கு ஆரோக்கியம் கொடுப்பார். आपको वो आरोग्यता देगा, சுகத்தை கொடுப்பார். एक सुख को देगा। என்ன வியாதியோடு இருக்கிறீங்க? कौन से बीमारी के साथ हो, என்ன பலவீனத்தில் இருக்கிறீங்க? कौन से बलवीनता के साथ हो, முடியாது என்று இருக்கிறீங்களா? नहीं हो सकता करके இந்த हो வியாதி गया? என்னை விட்டு மாறாது இருக்கிறீங்களா? ये बीमारी मुझसे कभी नहीं बदलेगी करके सोच இவ்வளவோ रहे நான் हो மருந்து क्या? எடுத்துட்டேன், बहुत सारे दवाइयां मैंने இவ்வளவோ ले நான் लिया, பிரயாசப்பட்டுட்டேன், बहुत सारे कोशिशें भी कर எத்தனை ली, மருத்துவரை பார்த்துட்டேன், कई सारे डॉक्टर से भी मैंने எந்த मुलाकात कर ஆரோக்கியம் ली, இல்ல, कोई भी आरोग्यता இந்த नहीं, பலனும் இல்ல, कोई भी प्रतिफल அப்படி नहीं। சொல்லுதீங்களா? ऐसा बोलते हो क्या? ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहता நான் है உனக்கு ஆரோக்கியம் வர मैं பண்ணுவேன். तेरा इलाज करूंगा உன் காயங்களை நான் और ஆற்றுவேன். तेरे घावों को चंगा करूंगा। உங்க காயங்களை ஆற்றுவேன். आपके घावों को वो चंगा இந்த करेगा। இடத்துல உங்களுக்கு காயப்பட்டு இருக்கிறீங்களோ, जो स्थान पर आप उस चोट पहुंचाए हुए स्थिति உங்களை में हो, ஆண்டவர் தைரியப்படுத்துவார். परमेश्वर आपको हिम्मत देगा, மகிழ்ச்சியை एक உண்டாக்குவார். आनंद को वो देगा। கலங்காதிருங்க, व्याकुल मत होइए, உங்களை நடத்துவார். आपको वो चलाएगा। செபிக்கலாமா? प्रार्थना करेंगे। நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். अच्छे पिता, आपको धन्यवाद करते हैं, பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். आपके बच्चों के लिए प्रार्थना करते இன்றைய हैं। கொடுத்த வார்த்தை நிறைவேற்றும். आज दिया हुआ वचन को पूरा அவங்க कीजिए, ஆரோக்கியத்தை கொடும். उन्हें इलाज कीजिए। இருதயம் உடைந்து இருக்கிறாங்க, उनका हृदय टूट कर दिखाई पड़ நொந்த रही है, இருதயத்தோடு இருக்கிறாங்க. बहुत ही घाव से भरा हुआ हृदय के साथ அந்த है। இருதயத்தின் காயத்தை மாற்றும். उस हृदय के चोट को आप इलाज வசனம் कीजिए, மூலமாக பேசும். वचन के द्वारा बातें कीजिए, தைரியப்படுத்தும். आप उन्हें हिम्मत दिलाइए। இயேசு மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, यीशु मसीह के नाम से मांगते पिता, ஆமென். आमीन।